அப்ப ஏன் இவ்வளவு நாள் மியூசிக் டைரக்டர் ஆகல? மியூசிக் டைரக்ஷன் அல்ல, அதுக்கு ஒரு தனி திறமை வேணும். ஒரு சிச்சுவேஷன் சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்டா ஒரு மியூசிக் கிரியேட் பண்றதுக்கு ஒரு தனிமை, ஒரு என்ன, அதுக்கு ஒரு டேலண்ட் வேணும். அந்த அளவுக்கு டேலண்ட் எனக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன், சின்னதா ஒரு ஸ்லோகம் கொடுத்தா ஒரு ராகம் பேஸ் பண்ணி எல்லாம் சும்மா பாடணும், அது எனக்கு பிரச்சனை இல்லை. பட் ஒரு சிச்சுவேஷனுக்கு மியூசிக் கிரியேட் பண்ற மாதிரி அந்த அளவுக்கு எனக்கு தெரியாது ஒன்றும். அது இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்க? நடிப்புக்கு கேட்டாங்க, ஒரு 2 படத்துக்கு மதர் கேரக்டருக்கு வர முடியுமான்னு. எனக்கு அந்த ஒரு ஆக்டிங் ஃபீல்டு எனக்கு அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளா இல்லை. இதே போதும், இப்படி இருந்தா போதும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு பாட்டையும் பாடும்போது பாட்டு எப்படி வரணும் மனசுக்குள்ள உங்களுக்கு தோணும்? நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பாடி நல்லா வரலையேன்னு வருத்தப்படுற பாட்டு ஏதாவது இருக்கா? ஃபேமஸ் ஆகல நான் கஷ்டப்பட்டு பாடி வெளியில வராத படங்கள் எல்லாம் நிறைய இருக்கு, வந்திருக்காங்க. அப்படி இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி நினைச்ச அளவுக்கு ஒரு வெற்றிகரமா போகாத படங்கள் இருக்கு. எதுன்னு நீங்க கேட்டா டக்குன்னு எனக்கு சொல்ல முடியல. பட் இருக்கு அந்த மாதிரி நல்லா வரணும்னு நினைச்சுக்கிட்டது எங்கேயுமே எட்டாம போன சாங்ஸ் கூட வந்திருக்கு நிறைய. கஷ்டப்படுறது எல்லா பாட்டுக்கும் ஒரே மாதிரி தான் நம்ம எஃபர்ட் போட்டு தான் பாட போகிறோம். எதுவுமே ஈஸியாக பண்ணி இது கிடையாது. எல்லாத்துக்கும் அதோட ஒரு எஃபர்ட் கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும்.